ஐயா வீர சவர்கர் அவருடைய புத்தகம் மை டிரான்ஸ்போர்டேஷன் ஃபார் லைஃப், வீர சவர்கருடைய அந்தமான் சிறைச்சாலை அனுபவத்தை ஒரு புத்தகமாக எழுதியிருக்கின்றார். ஆனா சவர்கருடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா பிறந்ததிலிருந்து ஒரு வேள்வியை காட்டிக்கிட்டே வந்தார். 12 வயசுல எப்படின்னு சொன்னாங்க, 14 வயசுல சொன்னாங்க, நான் போட்டிருந்த பூணூல கழட்டினார். எதற்கு கழட்டினார்னா, நான் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் எதிர்க்க போறேன். அங்க நடக்கக்கூடிய நாடகத்துல அந்த காலத்துல மேற்தட்டு மக்கள் தான் பார்க்க வேண்டும் என்பதை உடைத்து எல்லாரும் வந்து நாடகம் பார்க்கணும். இது வீர சவர்கருடைய ஆரம்பகால வாழ்க்கை. உடைச்சாரு. சமபந்தி போஜனம், எல்லோரும் வந்து ஒன்றாக அமர்ந்து சாப்பிட வேண்டும் நினைச்சாரு. அதெல்லாம் தாண்டி சொன்னாங்க கப்பல்ல அவருக்கு பாருங்க 50 ஆண்டு காலம் சிறை, டபுள் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட். செல்லார் சிறைக்கு நீங்க போனீங்கன்னா அந்த சிறையினுடைய கடைசி பகுதியில மாடியில கடைசி ரூம்ல வீர சவர்கருடைய ரூம் இருக்கும். நீங்க பாத்துருப்பீங்க. சில பேர் அங்க டூரிஸ்ட் போனவங்க அங்க போய் பார்த்துருப்பீங்க. அந்தமான் சிறைக்கு போகும்பொழுது ஒரு முறை நீங்க அங்க போய் செல்லார் ஜெயில போய் பார்க்கணும். ஒரு ஓப்பன் மைண்டடா, ஏன்னா இவங்க எல்லாருமே இந்தியாவிற்காக பாடுபட்ட ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்காக அவங்க யாரும் வேலை செய்யலீங்க. அந்தமான் சிறையில எவ்வளவு கொடூரமான தண்டனை அவருக்கு கொடுக்கப்பட்டது, அந்த தண்டனை எப்படி எல்லாம் அவர் அனுபவிச்சாரு. குளிப்பது கூட காலையிலே நிர்வாணமாக எல்லோருக்கும் முன்னாடி குளிக்கணும். உங்களை உள்ள சோல்ல இருந்து உங்களை கொன்றணும் அப்படிங்கறதுக்காக தான் சிஸ்டம், அந்த ஜெயில் சிஸ்டமை டிசைன் பண்றாங்க. ஸ்டாண்டிங் இன் தி ஸ்டாக் அப்படின்னா காலையிலே உங்க கையை கட்டி வச்சிருவாங்க. காலை 6 மணியிலிருந்து 10 மணி வரை, 12 இருந்து 5 வரை உங்களுடைய கையை கட்டி லைட்டா அந்த ரூஃப்ல மேல ஏத்திடுவாங்க செயின் போட்டு. 10 மணி நேரம் தினமும் தொங்கணும். இயற்கை உபதை செல்வதற்கு கூட உங்களால் முடியாது 10 மணி நேரம். ஏன்னா உங்களுடைய சோலை கிரஷ் பண்ணணும். அடிப்படையிலே உங்களுடைய ஆன்மாவை கொண்டுட்டா உங்களுக்கு இருக்கக்கூடிய சிந்தனை எல்லாம் கொன்று விடுவோம் என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் அந்தமான் சிறைச்சாலை. இவர் சிறையில் இருந்து சாக விரும்பவில்லை, வந்து இவருடைய கனவை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நினைத்தார். அவர் இறக்க வேண்டும் என்று முடிவு செய்து 26 நாட்கள் உணவு உண்ணாம பிப்ரவரி 1ஆம் தேதி ஆரம்பித்து 26ஆம் தேதி மரணிக்கின்றார் 1966. வைராகியமான ஒரு மனிதர். ஆனால் இவருடைய சித்தாந்தம் வந்து இதோட நிக்கலிங்க. சித்தாந்தம் இன்னும் பெருசு. ஏன்னா அவர் வந்து அந்த ஹிந்து ராஷ்டிரத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கிறார். அதான் வீர சவர்கருடைய சிந்தனை. என்னுடைய அன்பான வேண்டுகோள், ஓப்பன் மைண்டட்னஸோட கொஞ்சம் அவரை பத்தி படிங்க. காரணம், உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அதற்காக உங்கள் குழந்தைகளுக்கும் பிடிக்காமல் செய்து விடாதீர்கள் என்பதுதான் என்னுடைய அன்பான கருத்து.